கோஸ்ட் வீடியோவை பண்ண சொல்லி எனக்கு சில கமெண்ட்ஸ் எல்லாம் வந்தது. பர்சனலி எனக்கு இந்த பேய் அமானுஷ்யம் இது மேலெல்லாம் அவ்வளோ நம்பிக்கை கிடையாது. ஆனாலும் அது உண்மைதான் சொல்லிட்டு நம்பக்கூடியவங்களும் இருக்காங்க. அண்ட் உலகளவில் எக்கச்சக்கமானவங்களுக்கு இந்த பேய்கள் மேலே நம்பிக்கை ஜாஸ்தி. அதுக்கேற்ற மாதிரி இந்த கேமரா ஃபுட்டேஜ், சிசிடிவி ஃபுட்டேஜ் இதெல்லாம் வந்துக்கிட்டு தான் இருக்கு. ஸோ கேமராவில் பதிவான சில அமானுஷ்யமான சம்பவங்களை இந்த வீடியோவில் ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்னு கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் இமீடியட்டாக பார்க்கலாம். நம்ம சேனலில் இந்த பேய்க்கு சம்மந்தப்பட்ட சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் பார்க்க போகிறது இதுதான் முதல் தடவை. அண்ட் டிமாண்டி காலனி பற்றியும் இன்னும் சில கோஸ்டிக் சம்பவங்களை பற்றியெல்லாம் பேசியிருக்கோம். பட் லைவா அந்த பேய் எஃபெக்டை பார்க்க போகிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். கோஸ்ட் இன் சலூன். பொதுவாக சலூனுக்கு போனோம்னா கண்ணாடி முன்னாடி பார்த்துக்கிட்டு ஹேர் எல்லாம் ஸ்டைல் பண்ணிக்கிட்டு தாடியெல்லாம் ட்ரிம் பண்ணிக்கிட்டு அதை தான் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருப்போம். சுற்றி என்ன நடக்குதுன்னு பார்க்கவே மாட்டோம். இன்ஃபேக்ட் பார்க்கவும் முடியாது, ஏன்னா தலை ஆட்டாமல் அப்படியே தான் வச்சுக்கிட்டு இருக்கணும். ஸோ பக்கத்தில் என்ன நடக்குதுன்னு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. 2010 ரெக்கார்டான ஒரு சலூனோட ஃபுட்டேஜ் இது. என்னன்னா, ஒரு சலூன் கடையில் மொத்தம் 4 பேர் இருக்காங்க. ப்ளூ ஷர்ட் போட்ட ஆளு கேஷ் கவுண்டர்ல உட்காந்துக்கிட்டு இருக்கான். அவன் பக்கத்துல ஒரு பையன் நின்றுகிட்டு இருக்கான். இங்க சேர்ல ஒரு லேடி உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணுக்கு ஒரு ஆளு ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ அந்த கடையில் உள்ளது மொத்தம் 4 பேர். எல்லாமே நார்மலாக தான் போய்கிட்டு இருக்கு. அண்ட் இங்கே 2 சேர்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதில் துணியை போட்டு வச்சிருக்காங்க. சப்போஸ் அந்த துணி கீழே விழணும்னா சேருக்கு முன்பக்கமாக வந்து கீழே விழணும் இல்லையா, சேருக்கு பின்னாடி போக வாய்ப்பு இல்லை. பட் அந்த சீனில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ளூ துணி வந்து லேசாக அப்படியே மேலே தூக்குது. பார்க்கறதுக்கு அதுக்குள்ளே ஏதோ இருக்கிறது போல தோணுது. ஸோ அது அப்படியே லேசாக மேலே தூக்கி மெதுவாக பின்னாடி போகுது. இந்த சீனை அங்கே உள்ள யாருமே ஆன் ஸ்பாட்டில் கவனிக்கல. அவங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ப்ளூ ஷர்ட் போட்ட ஆளு எழுந்து அந்த பக்கமா போயிட்டான். அந்த ஆள் அங்க போய் நின்னதும் என்ன ஆகுதுன்னா, அலமாரிக்கு மேல பொம்மையோட தலை ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, அதுவும் மெதுவா அப்படியே தலையை திருப்பி அந்த ப்ளூ ஷர்ட் காரன் பக்கமா பாக்குது. கேஷ் கவுண்டர்ல இருந்த வரைக்கும் அந்த ஆங்கிள் பாத்துக்கிட்டு இருந்த அந்த பொம்மை தலை அந்த பக்கமா போனதும் அந்த ஆங்கிள் பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து 2010 ரெக்கார்டான ஒரு சலூனோட சிசிடிவி ஃபுட்டேஜ். பார்க்க நார்மலா இருந்தாலும் அந்த சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது லேசா கூஸ் பம்ப்ஸ் வரதான் செய்யுது. அதுதான் பேய் எஃபெக்ட். அடுத்தது ஹிடன் கோஸ்ட். 2022 வெளியான ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் இது. என்னன்னா, ஒரு செக்யூரிட்டி கார்டு வந்து யார்கிட்டயோ பேசிக்கிட்டு இருக்காரு. பட் அங்க யாருமே கிடையாது. பொதுவாகவே ஒரு செக்யூரிட்டி கார்டு வந்து விதவிதமான மனிதர்களை சந்திக்க வேண்டியது இருக்கும். ஆனா இந்த வீடியோல நைட் டைம்ல இந்த சம்பவம் நடந்திருக்கு. ஸோ என்னன்னா, 2022 அர்ஜென்டினால ஒரு ஹாஸ்பிட்டல்ல நைட் 3 மணிக்கு நைட் ஷிஃப்ட் வேலை பார்த்துக்கிட்டு வந்த செக்யூரிட்டி வந்து சீட்டை விட்டு எழுந்து வந்து யார்கிட்டயோ பேசிக்கிட்டு இருக்காரு. அப்படியே அந்த பேரிகேடை ஓபன் பண்ணாரு. ஆனா அங்க உள்ள கேமரால அந்த ஆளை தவிர்த்து வேற யாருமே பதிவாகல. சோ அந்த செக்யூரிட்டி கார்டு சொன்னது என்னன்னா, காலங்காத்தால 3 மணிக்கு ஒரு வயசான பெண் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்க. வந்து அவங்களோட ரூம்ல எதையோ மறந்து வச்சுட்டு போயிட்டேன்னு சொன்னாங்க. அதனால அவங்க நேம நோட் பண்ணிக்கிட்டு அவங்கள உள்ள அனுப்புனேன். இப்படிதான் அந்த வயசான லேடியை உள்ள அமைச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம அந்த லேடிக்கு வீல் சேர் வேணுமான்னு கேட்டிருக்காரு. பட் அவங்க அது வேணான்னு சொல்லிட்டாங்களாம். சோ அவங்க ரூம்குள்ள போயிருக்காங்க. ஆனா ரொம்ப நேரம் ஆகியும் கூட அவங்க வெளியில வரல. என்னடா இவ்வளவு நேரம் ஆச்சு இன்னும் கூட வெளியில வரலையேன்னு சொல்லிட்டு இந்த ஆள் உள்ள போய் பார்த்தா அங்க யாருமே இல்ல. அந்த ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு அந்த நைட் அங்க யாருமே இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்ணாங்க. இதுல ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா, அவங்க போனதா சொல்லப்படும் அந்த ரூம்ல ஒரு நாள் முன்னாடி ஒரு வயசான லேடி இறந்து போனாங்களாம். இறந்து போன அந்த பேஷண்டோட நேமும் இந்த ஆள் எழுதி வச்ச நேமும் ஒரே நேம் தானா. இதுல நான் உங்களுக்கு காட்டாத ஃபுட்டேஜ் என்னன்னா, அந்த ஹாஸ்பிட்டலோட கதவுகள் வந்து ஆட்டோமேட்டிக் டோர்ஸ். ஆள் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆயிடும், போன உடனே அதுவாவே க்ளோஸ் ஆயிடும். சோ அந்த செக்யூரிட்டி கார்டு சொல்றது உண்மைதான்றதுக்கு அதுதான் எவிடன்ஸ். அந்த ஆள் சீட்ல உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது கதவு ஓபன் ஆகுது. அதை பார்த்துட்டு தான் இவர் எழுந்து போனாரு. நடந்து போகும்போது அதுவாவே க்ளோஸ் ஆயிடுது. சோ அதை வச்சு பார்க்கும்போது அங்க யாரோ வந்திருக்காங்கன்னு தான் தோணுது. அடுத்தது கோஸ்ட் இன் ஸ்கூலு. ஸ்கூல் பசங்க ஸ்கூலுக்கு போகக்கூடாதுன்றதுக்காக என்னென்னமோ காரணங்கள் சொல்லுவாங்க. தலைவலி, வயிற்று வலி, கால் வலின்னு சில்லியான காரணங்கள் சொல்லுவாங்க. ஆனா ஒரு இடத்துல ஸ்கூல்ல பேய் இருக்குன்றது காரணம். அயர்லாந்துல 2017 வெளியான சிசிடிவி ஃபுட்டேஜ் இது. என்னன்னா, ஸ்கூலுக்குள்ள சில பயங்கரமான சம்பவங்கள் எல்லாம் நடந்திருக்கு. அது வந்து சிசிடிவில பதிவாகி இருக்கு. சடனா பேக் ஒன்று பறந்து கீழே வந்து விழுது. அடுத்து செவுத்துல உள்ள போர்டு பறந்து கீழே விழுது. 3வது சம்பவம் வந்து இதை விட பயங்கரமானது. சேர் வந்து இந்த எண்ட்ல இருந்து அந்த எண்டுக்கு மெதுவா மூவ் ஆகுது. அடுத்தது அங்க உள்ள கபோர்ட் எல்லாம் அதுவாவே ஷேக் ஆகி உள்ள இருக்கும் ஐட்டம்ஸ் எல்லாம் வெளியில வந்து விழுது. ஏன்டா இந்த ஸ்கூல்ல இப்படியெல்லாம் நடக்குதுன்னு பார்த்தா, அந்த ஸ்கூலுக்கு சம்பந்தப்பட்ட சில வதந்திகள் இருக்கு. என்னன்னா, அந்த ஸ்கூல் கட்டப்பட்ட இடம் வந்து அந்த ஸ்கூல் கட்டுறதுக்கு முன்னாடி கிரிமினல்ஸ்க்கு தண்டனை கொடுக்கும் எக்ஸிகியூஷன் கிரவுண்டா இருந்ததுதான். சோ அந்த ஆவிகளோட வேலை தான் இதுன்னு மோஸ்ட்லி நம்பப்படுது. அடுத்தது கிளாஸ் பிரேக்கிங் கோஸ்ட். மனுஷங்களுக்கு கோபம் வந்தா எதையாச்சும் போட்டு உடைக்கணும்னு தோணும்.
நிறைய தமிழ் படங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா கூட ஹீரோயின் வந்து எதையாச்சும் போட்டு உடைப்பாங்க. எஸ்பெஷலி இந்த கண்ணாடி ஆப்ஜெக்ட்ஸை போட்டு உடைப்பாங்க. மனுஷங்க தான் அப்படி செய்வாங்கன்னு பார்த்தா பேய் கூட கண்ணாடியை உடைக்குது. நியூயார்க்ல நியூ மார்க்கெட்னு சொல்லப்படும் இடத்தை சேர்ந்த வெல்லிங்டன் பப்ல ரெக்கார்ட் பண்ண சிசிடிவி ஃபுட்டேஜ் இது. அந்த பப்ல இந்த கண்ணாடிக்கு சம்பந்தப்பட்ட ஐட்டம்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா உடையுமா. 4-5 பேர் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு கிளாஸ் ஆட்டோமேட்டிக்கா கீழே விழுந்து உடைஞ்சு போகுது. 2 பேர் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு கிளாஸ் வெடிச்சு உடைஞ்சு போகுது. சும்மா இருக்கிற கிளாஸஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா உடைஞ்சு போகுது. இன்ஃபேக்ட் எதனால இப்படி உடையுதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் சிசிடிவியை இன்ஸ்டால் பண்ணாங்க. ஆனா அதுக்கான காரணத்தை கண்டுபிடிக்க முடியல. இன்னும் அதிகமான கிளாஸஸ் உடைஞ்சது தான் கண்டுபிடிச்சாங்க. இதெல்லாம் வச்சு அந்த பப்பு வந்து ஹாண்டட் பிளேஸ்னு பல பேரால நம்பப்படுது. சோ பேய் வந்து கண்ணாடியை உடைக்கிற சீனை லைவா பார்க்கணும்னா அங்க போய் பார்க்கலாம். அடுத்தது கோஸ்ட் சேவ்ஸ் எ கேர்ள். பொதுவா பேய் வந்து மனுஷங்களை பயமுறுத்தும். ஆனா இந்த கான்செப்ட்ல பேய் வந்து ஒரு பொண்ணை காப்பாத்திருக்கு. 2019 வெளியான சிசிடிவி ஃபுட்டேஜ் இது. என்னன்னா ஒரு பொண்ணு வந்து ரோட கிராஸ் பண்றா. அந்த டைம்ல 2 கார் ரோட்ல வந்துகிட்டு இருக்கு. முதல் காரை கிராஸ் பண்ணி வந்துட்டா. 2வது காரை கிராஸ் பண்ணும்போது அந்த கார் அந்த பொண்ணு கிட்ட வந்துடுச்சு. கொஞ்சம் மிஸ் ஆகி இருந்தா இடிச்சிட்டு இருக்கும். பட் அந்த டைம்ல சடனா என்ன ஆகுது, திடீர்னு ஒரு ஆள் வந்து செம்ம ஸ்பீட்ல, அத வந்து சூப்பர் ஹியூமன் ஸ்பீடுன்னு சொல்லுவாங்க. சோ அந்த ஸ்பீட்ல அந்த பொண்ணு அங்கிருந்து தூக்கிட்டு ஆப்போசிட்ல கொண்டு வந்து விட்டுட்டு அவன் நடந்து போயிட்டான். அந்த கார்ல இருந்த ஆளுங்க வண்டியை விட்டு இறங்கிட்டாங்க. என்னடா நடந்ததுன்னு சுத்தி முத்தி பாத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு ஆப்போசிட்ல நின்னுகிட்டு இருக்கா. கண்ணிமைக்கும் நேரத்துல இது எல்லாமே நடந்துடுச்சு. வந்தான் தூக்கனா விட்டான் போயிட்டான், வந்தான் தூக்கனா விட்டான் போயிட்டான், வந்தான் தூக்கனா விட்டான் போயிட்டான். அங்க என்ன நடந்ததுன்னு யாருக்குமே விளங்கல. அந்த பொண்ணு காப்பாத்தின அந்த கோஸ்ட் வந்து அவன் பாட்டுக்கு நடந்து போயிட்டான். இதுல காப்பாத்தின அந்த ஆளை நாம கோஸ்ட்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். பட் அந்த ஆள் வந்து பேண்ட் ஷர்ட் ஷூ எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கான். அண்ட் பார்க்க கோஸ்ட் மாதிரி எல்லாம் ஒன்னும் தோணல. இதை வந்து சயின்ஸ்ல டெலிபோர்டேஷன் கூட சொல்லுவாங்க. மகாபாரத காலத்துல இருந்தே இந்த டெலிபோர்டேஷன் கான்செப்ட் வந்துகிட்டு தான் இருக்கு. சோ அது வந்து டெலிபோர்டேஷனா வந்து அந்த ஆளு கோஸ்டா இல்ல மனுஷனானு எதுவுமே விளங்கல. ஆக மொத்தம் அந்த பொண்ணை காப்பாத்தி சேஃபா கொண்டு வந்து விட்டுட்டான். எனக்கு இது வந்து கோஸ்ட்னு தோணல, டெலிபோர்டேஷன் தான் தோணுது. பட் இந்த காலத்துல எவன்டா டெலிபோர்டேஷன் எல்லாம் பண்ணுவான்னு கூட தோணுது. சோ அது டெலிபோர்டேஷனா இல்ல கோஸ்டிக் சம்பவமான நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. அடுத்தது டாபி வாக்கிங். இந்த ஹாரி பாட்டர் படத்துல டாபி தி எல்ஃப்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் ஒன்று காட்டுவாங்க. சின்ன சைஸ்ல பெரிய காதுகளோடு இருப்பான். அது போல 2019 கொலராடோ ஸ்பிரிங்ஸ் சொல்லப்படும் இடத்தை சேர்ந்த விவியன் கோமஸ் என்ற பெண்ணோட வீட்டுக்கு வெளியில ரெக்கார்டான சிசிடிவி ஃபுட்டேஜ் இது. அந்த ஃபுட்டேஜ்ல அந்த டாபி கேரக்டர் போல ஒரு மிஸ்டீரியஸான கிரியேச்சர் நடந்து போய்கிட்டு இருக்கான். அப்படி ஒருத்தனை நிஜமாவே பார்த்ததா விவியன் கோமஸ் கிளைம் பண்ணிருக்காங்க. அதுக்கான வீடியோ ஃபுட்டேஜ் தான் இது. அவங்க வீட்டு கதவை ஓபன் பண்ணிட்டு வெளியில வந்ததா சொல்லியிருக்காங்க. அதுக்கேற்றபடி இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கதவோட ஷேடோ தெரியுது. அது ஓபன் ஆன பிறகுதான் இந்த டாபி வெளியில வந்திருக்கான். அண்ட் அவங்க கிட்ட லிமிடெட் ஸ்பேஸ் இருந்ததால அவங்களுக்கு அடிஷனல் ஃபுட்டேஜ் கிடைக்கலையா. My camera only goes for 10 seconds. அதனால அந்த இடத்துக்கு வந்து கேமரா கட் ஆயிடுச்சான். சில பேர் என்ன சொன்னாங்க, அவங்களோட 9 வயசு பையன் தான் அதுன்னு சொன்னாங்க. பட் அந்த பையனோட உடல் அமைப்புக்கும் இந்த மிஸ்டீரியஸ் கிரியேச்சரோட உடல் அமைப்புக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. அண்ட் ஸ்பேஸ் இல்லாததுனால தான் கேமரா கட் ஆயிடுச்சுன்றது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அது ஸ்பேஸ் இல்லாததுனால தான் கட் ஆச்சா இல்ல அந்த டாபி மாயமாயிட்டானா என்னன்னு விளங்கல. ஏன்னா அந்த டாபி மட்டும் தான் மாயமானா மத்ததெல்லாம் தெரியுது. இதுல சொல்லப்படாத கான்செப்ட் என்னன்னா, சிசிடிவில எல்லாம் ஆப்ஷன் ஒன்று இருக்கு. என்னன்னா மூமெண்ட் இருந்தா மட்டும் ரெக்கார்ட் பண்ணணும், மூமெண்ட் இல்லைன்னா ரெக்கார்ட் பண்ண தேவையில்லைன்னு செலக்ட் பண்ணலாம். சோ இந்த டாபியோட ஃபுட்டேஜ்ல என்ன நடந்ததுன்னு எக்ஸாக்டா சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களே கேமரால ஸ்பேஸ் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஒரு வகையில அதை பார்க்கும்போது ஏலியன் மாதிரி கூட தோணுது. சோ அது என்ன ஏதுன்றதுக்கான ஆன்சர் இல்ல. ஆக மொத்தம் கதவை ஓபன் பண்ணிட்டு வெளியில வந்ததுன்றது மட்டும் உண்மை. சோ நான் முதல்லயே சொன்னது போல நம்ம சேனல்ல இது போல வீடியோஸ் பண்றது இதுதான் முதல் தடவை. கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு தோணுது. அண்ட் இது போல இன்னும் நிறைய வீடியோஸ் நான் பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இன்ஸ்டால ஃபாலோ பண்ணி மெசேஜ்ல சொல்லனாலும் சொல்லுங்க. இதுதான் என்னோட இன்ஸ்டா ஐடி. கோஸ்ட் வீடியோஸ் பண்ணுங்கன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் வந்ததால தான் எனக்கு இப்படி ஒரு வீடியோ பண்ணணும்ன்ற ஐடியாவே வந்தது. ஸோ உங்களோட ஐடியாஸ் எந்த கான்செப்டை பத்தி பேசணும்ன்றதை சொல்லுங்க. அதை பேஸ் பண்ணி நாம ஒவ்வொரு வீடியோஸ்லையும் டீகோட் பண்ணி அவுத்து விட்டுடலாம். ஸோ மீண்டும் அடுத்த வித்தியாசமான வீடியோவில் சந்திக்கலாம். Until then, bye.